நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே டைம்ல கம்பெனி சைட்ல இருந்து பென்ஷனுக்காகவும் ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த பென்ஷன் அமௌண்ட்ட கான்ட்ரிபியூட் பண்ண பட்சம் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாத அந்த பென்ஷன் அமௌண்ட்ட எப்ப நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் பார்ப்பாங்க. இந்த பென்ஷன் அமௌண்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்க ஏஜ் பார்ப்பாங்க. 2வது விஷயம் வந்து உங்களோட சர்வீஸ் பார்ப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட ஏஜ் வந்து 58 இல்ல மோர் போயிடுச்சு அண்ட் சர்வீஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு மேல தாண்டிச்சுன்னா, அந்த டைம்ல நீங்க மந்த்லி பென்ஷன் ஸ்கீம நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வரும். இல்ல பென்ஷன் அமௌண்ட்ட ஒரடியா நீங்க வித்ட்ரா பண்ணணும்னாலும் பண்ணலாம். 2வது விஷயம் வந்து உங்களோட ஏஜ் வந்து மோர் தென் 50 ஆயிடுச்சு. 50 டூ 57 இருக்கு. உங்களோட சர்வீஸ் வந்து 10 இயர்ஸ் ஆர் மோர் ஆயிடுச்சுன்னா, அப்பயும் நீங்க பென்ஷனுக்காக ஆப்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 4% கம்மியா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் 58 ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொன்னா, உங்களால என்டையர் பென்ஷன் அமௌண்ட்டையும் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 இயர்ஸும் ஆவல. அது மட்டும் இல்லாம 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸும் உங்களுக்கு முடிக்கல சொல்ற சிச்சுவேஷன்ல, உங்களால அந்த பென்ஷன் அமௌண்ட்ட கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ண முடியும். நீங்க ஒரு 2 மந்த்ஸ் அன்எம்ப்ளாய்மென்ட்டா இருந்தீங்கன்னா. ஆனா இதுல உள்ள ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 மந்த்ஸ் ஆச்சும் பிஎஃப்ல பென்ஷனுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.